அண்மைச் செய்தி. நெல்லையில் மேயருக்கு எதிராக திமுக மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் நூதன போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மேயருக்கு எதிராக திமுக மாமன்ற உறுப்பினர் நூதன போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக மாமன்ற உறுப்பினர் நெல்லையில் மேயருக்கு எதிராக நூதன போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக மாமன்ற உறுப்பினர் நூதன போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, திமுக மாமன்ற உறுப்பினரின் இந்த நூதன போராட்டத்திற்கு என்ன காரணம்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாகுமா, திருநெல்வேலி மாநகராட்சி சாதாரண மற்றும் அவசர கூட்டம் இன்று மாலை நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது. இந்த கூட்டத்தில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் கிட்டு தலைமை தாங்கியுள்ளார். மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா முன்னிலை வைத்துள்ளார். கூட்டம் தொடங்கியதும் திமுக உறுப்பினர்கள், குறிப்பாக மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருமே தங்கள் பகுதியில் சாலை வசதிகள் இதுவரை சரியாக செயல்படவில்லை, பாதாள சாக்கடை பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை, தொடர்ந்து இன்னும் ஓராண்டுகளுக்கு பிறகு தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் பகுதியில் நாங்கள் நேரடியாக சென்று வாக்குகள் கூட கேட்க முடியாத சூழ்நிலையாக தற்போது மேலப்பாளையம் பகுதியில் இருப்பதாகவும் தங்களுடைய அடுக்கடுக்காக திமுக கவுன்சிலர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை எழுப்பினார்கள். இதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 6வது மாமன்ற திமுக உறுப்பினர் பவுல்ராஜ் திடீரென அந்த கூட்டத்தில் உள்ளே வரும்போது தனது கைகளில் சோலார் விளக்குடன் உள்ளே வந்தார். அப்ப கூட்டம் பரபரப்பாக இருந்தபோது நேரடியாக தங்கள் வார்டு பகுதியில தொடர்ந்து தெருவிளக்கு என்பது எரியாத சூழ்நிலையில் பலமுறை திருநெல்வேலி மாநகராட்சியிடம் புகார் கொடுத்த பிறகு மாநகராட்சி நிர்வாகம் என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நானும் பலமுறை மேயர் மற்றும் துணை மேயரிடம் புகார் கொடுத்தும் எந்த பலனும் இல்லாத காரணத்தினால் தற்போது தனது கையில் சோலார் விளக்குடன் நேரடியாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் நேரடியாக அவர் சென்று தங்களுடைய 6வது வார்டு பகுதியான பல பகுதிகளிலும் தெருவிளக்குகள் இல்லாத காரணத்தினால் நேரடியாக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ராவிடம் தன்னுடைய மனுவையும் வழங்கினார். தொடர்ந்து 6வது வார்டு பகுதி மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாநகராட்சியின் பெரும்பாலான பகுதிகளிலும் தெருவிளக்கு என்பது எரியாமல் இருக்கிறது. இதனால் பல இடங்களில் செல்லக்கூடிய பொதுமக்களும் நிலை தடுமாறி சாலையில் கீழே விழுந்து விடுகிறார்கள். திருடர்களின் அட்டகாசமும் இரவு நேரங்களில் மிக அதிகமாக இருப்பதாகவும் கவுன்சிலர்கள் தங்களுடைய புகார்களை அடுக்கடுக்காக தெரிவித்துக் கொண்டு வந்தார்கள். மேலும் இது தொடர்பாக காங்கிரஸ் கவுன்சிலர் அம்பிகாவுக்கு தெரிவிக்கும் போது, நாங்கள் தொடர்ந்து எனது வார்டு பகுதிக்கு நேரடியாக செல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்கிறோம். நாங்கள் பல பணிகளை செய்திருந்தாலும் கூட தற்போது என்னுடைய வார்டு பகுதியில் எந்தவித பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் பொதுமக்கள் நாங்கள் சென்றாலே நேரடியாக எங்கள் வார்டை விட்டு வெளியே செல்லுங்கள் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆகவே இது போன்ற தொடர்ந்து மாநகராட்சியில் எந்தவித பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது என தெரிவித்தார். இருந்தபோது பவுல்ராஜ் தனது கையில் உள்ள சோலார் விளக்குடன் அந்த கூட்டத்திலே பங்கேற்றுக் கொண்டு வருகிறார். ஏன்னா அங்குள்ள கவுன்சிலர்கள் அனைவருமே அந்த சோலார் விளக்குகளை நேரடியாக வெளியே வைத்துவிட்டு கூட்டத்தில் பங்கேற்குமாறு தெரிவித்த பிறகும் தனது கையில் திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் என்பது பலமுறை புகார் கொடுத்து மாநகராட்சி நிர்வாகம் என்பது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மக்களுக்காக நான் திமுகவின் மாமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் தங்கள் கையில் அந்த சோலார் விளக்குடனே தங்கள் கூட்டத்தில் உள்ள அவருடைய இருக்கையில் அமர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார். இதனால் அங்கு ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏன்னா திமுக மாமன்ற உறுப்பினரே திமுக அரசை கண்டித்து தங்களுடைய போராட்டத்தை ஈடுபட்டுக் கொண்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.